ஒரு அமைச்சர் இஸ்ரேலுக்கு அரசு முறை பயணமா போனார். இது வரலாற்றில் முதல் முறையா நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு உணவு மறுக்கப்படுது. ஹமாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் ஒரு அரசியல் கட்சி ஜெயிச்சது, காசா ஸ்ட்ரிப்லயும் ஜெயிச்சது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு. இவங்க ஸ்டைலே தான். எங்கேயும் இஸ்லாம் மேலோங்காம பாத்துக்குவாங்க. எங்கேயாவது மேலோங்குச்சுன்னா எலெக்ஷன் செல்லாதுன்றான். ராணுவ புரட்சி கிளப்பி விட்டுருவான். ராணுவ புரட்சி மூலமா கைப்பட்டான்னு வைங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமா இவன் நடந்துக்கிட்டாமா வருவான்ல. அப்புறம் பத்திரிக்கையே நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியா ஏதோ ஒண்ணு இழுத்துட்டு வரும் அந்த இடத்துல. அந்த மாதிரி இந்த நிகழ்வு. ஆனா ஹமாஸ் என்ன சொல்லுது, இல்ல மொத்தமும் எங்களுக்கு தாங்குது. எது 2 நாடுகள் தீர்வுக்கு நாங்க போகவே மாட்டோம். நாங்க இருந்தா இஸ்ரேல் முழுசையும் எங்களுக்கு தான் எடுக்கும். இந்த குற்றம் பாலஸ்தீனை கொடுத்துட்டு நாங்க அங்கிருந்து நவுந்தா என்ன எவ்வளவு பெரிய குற்றம்னா, யூனுஸ் நபி ஒரு இடத்துல நபியா நியமிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம அந்த இடத்த விட்டு நவுந்தா எவ்வளவு பெரிய குற்றமோ அவ்வளவு பெரிய குற்றம். கடைசியா அந்த சமுதாயம் எங்க போகும், மீன் வயிற்றுக்கு தான் போகும். இப்ப இது இஸ்ரேலுக்கு இவ்வளவு பெரிய டேமேஜ் நடந்ததுன்னா, இந்த டேமேஜ் அவங்களே விரும்பினாங்க. அவங்க அடிக்கிறது பிளான் பண்ணதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நம்ம துண்டு ஒரு 45 கிலோமீட்டர் இவங்களால மொசாதுனால கண்காணிக்க முடியாம, அதுவும் பொக்கையின் எடுத்துட்டு பார்டர் கிராஸ் பண்ண முடியுமா? அந்த சவுதியுடைய வெளியுறவு ஒரு அமைச்சர் இஸ்ரேலுக்கு அரசு முறை பயணமா போனார். இது வரலாற்றில் முதல் முறையா நடக்குது. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது இவங்களுக்கு உணவு மறுக்கப்படுது. ஹமாஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹமாஸ் ஒரு அரசியல் கட்சி. ஹமாஸ் இஹ்வானில் முஸ்லிமின் இருக்கு இல்லையா, ஹாக்கிமியத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு கட்சி. அப்ப அந்த கட்சி பாத்தீங்கன்னா அது ராணுவம். அது இவங்க டெரரிசம்பாங்க, இவங்க ராணுவம்பாங்க. ஹமாஸ் இப்ப கடைசியா நடந்த எலெக்ஷன்ல வெஸ்ட் பேங்க்லயும் ஜெயிச்சது, இங்கேயும் ஜெயிச்சது, காசா ஸ்ட்ரிப்லயும் ஜெயிச்சது. ஆனா என்ன சொல்லிட்டாங்க, இந்த எலெக்ஷன் செல்லாதுன்னு. இவங்க ஸ்டைலே தான். எங்கேயும் இஸ்லாம் மேலோங்காம பாத்துக்குவாங்க. எங்கேயாவது மேலோங்குச்சுன்னா எலெக்ஷன் செல்லாதுன்றான். ராணுவ புரட்சி கிளப்பி விட்டுருவான். ராணுவ புரட்சி மூலமா கைப்பட்டான்னு வைங்க, ஜனநாயகத்துக்கு விரோதமா இவன் நடந்துக்கிட்டாமா. இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, எந்த ஆங்கிள்லயுமே இஸ்லாம் உட்காந்துடக்கூடாது. உட்காந்தா யார் உட்காரணும், இந்த மாதிரியான பப்பட்ஸ்கள் உட்காரணும். இதுதான் நடந்தது. இப்ப சமீப காலமா பாத்தீங்கன்னா நிறைய சீண்டல்கள் இவங்க பண்ணிட்டே இருந்தாங்க. ஏன் இவங்க அந்த சீண்டல்கள் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்கு கோபம் இவங்க அடிக்கணும். யாரு, ஹமாஸ் கோபம் இஸ்ரேல் மேல அடிச்சிடணும். அந்த அடி நல்ல அடி. அதை 9/11 மாதிரி பெருசா உலகமே பார்த்து அச்சுச்சோ இந்த படுபாவிங்க இப்படி அடிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதல் இஸ்ரேல் அந்த நாட்டையே அழிச்சா கூட ஜஸ்டிஃபை பண்ணணும். அதற்காக இவங்க பண்ணாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ரீதியா பார்க்கும்போது என்னுடைய ஒரு கணிப்புப்படி இது ஹமாஸ் செஞ்சிருக்க தேவையில்லை. அதுக்கு வேற ஆங்கிள் போயிருக்கலாம். அதாவது இப்போ இவ்வளோ பிளட் ஓட்டி இருக்கப்படாது. அவங்க வழி திறக்காம இருக்கும்போது அவங்க சோசியல் மீடியாவில் ஒரு கேம்பெயின் நடத்தியிருக்கலாம், மக்கள்கிட்ட ஒரு போராட்டம் பெரிய லெவலில் நடத்த சொல்லியிருக்கலாம், அல்லது நாடுகள்கிட்ட போய் கோரிக்கை வச்சிருக்கலாம், வழியை திறக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிப்ளமேட்டிக் வழியை கையில் எடுத்திருந்ததுன்னா வேற மாதிரி ஆயிருக்கும். ஆனா என்ன பண்றது, அல்லாஹ்வுடைய விதின்னு ஒன்று இருக்குல்ல, அவன் அந்த இடத்துல வருவான்ல. அப்புறம் பத்திரிக்கையே நான் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு இருந்தாலும் கடைசியா ஏதோ ஒன்று இழுத்துட்டு வரும் அந்த இடத்துல. அப்ப அந்த மாதிரி இந்த நிகழ்வு நடந்திருக்குது. அவாய்ட் பண்ணியிருக்கலாம், ஆனா நடந்துருச்சு. எதனால இன்னும் சொல்ல போனா என்னன்னா, அந்த யூத குடியிருப்புகள் இருக்குல்ல, காசா ஸ்ட்ரிப்லையும் இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அவங்க விரட்டி விட்டாங்க. காசா ஸ்ட்ரிப்ல யூதர்களே இப்போ கிடையாது. வெஸ்ட் பேங்க்ல யூதர்கள் பரவிட்டே இருக்காங்களா, காசால கிடையாது. ஏன்னா காசால வெஸ்ட் பேங்க்ல ஹமாஸ் கிடையாது, அவ்வளோ பவர்ஃபுல் கிடையாது. இங்கே தான் இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இவங்க பப்பட்டு தான். மஹ்மூத் அப்பாஸ்ங்கிற அந்த PLO, பாலஸ்தீனியன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனா, அது முன்னாடி இருந்த பப்பட்டு யாரு, இவர் யாசர் அரஃபத் பப்பட்டுங்கிறாங்க. தெரியல, ஏன்னா அதெல்லாம் நாங்கள் குழந்தையா இருக்கும்போது இருந்த அரசியல், அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. இப்போ கடைசி அவங்க பேச்சுவார்த்தைக்கு உலகம் கேட்டுட்டே இருந்தாங்க. அரபு நாடுகள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, 2 நேஷன் சொல்யூஷன். அதாவது 2 நாடுகள். இதப்பா சும்மா அடிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, நீ இங்க இருந்துக்கோ, அதோட ஃபிக்ஸட் ஒரு இடத்துல நிப்பாட்டுங்க, இது வாழலாம் அப்படின்றாங்க. ஆனா ஹமாஸ் என்ன சொல்லுது, இல்ல மொத்தமும் எங்களுக்கு தாங்குது. எது 2 நாடுகள் தீர்வுக்கு நாங்க போகவே மாட்டோம். நாங்க இருந்தா இஸ்ரேல் முழுசையும் எங்களுக்கு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வராங்க. இப்ப இந்த ஸ்டாண்டு சரியா, குரானின் படி சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா சரி. ஏன்னா தங்களுடைய வீட்டில் இருந்து வெளியேற்றப்படும் போது ஒருத்தன் போராடுனா அதுக்கு ஜிஹாத். இது இந்திய அரசாங்கமும் அனுமதிக்கப்படுதான். இப்போ இங்கேருந்து உடனடியாக ஒரு ரவுடி கும்பல் புடிங்க வருதுன்னு வச்சுங்க, அவங்ககிட்ட நம்ம தரக்கூடாது. என்ன பண்ணணும், முடிஞ்ச வரைக்கும் அவனுக்கு எதிராக நம்ம போராடணும். ஒரு திருடன் வரான் நம்ம வீட்டுக்கு,
அவன் கத்தியை நீட்டி கழுத்தில் இருக்கிறதெல்லாம் கொடுங்குறான். அப்போ அவனை எதிர்த்து நம்ம சண்டை போடுறோம். அந்த சண்டையில் உயிரே போனால் கூட சாட்சியங்கள், அந்த ஆதாரங்கள், அதையெல்லாம் பார்த்து நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கும்? இவர் நிரபராதி அப்படிங்கிற அந்த தீர்ப்பை தான் வழங்கும். புரியுதுங்களா? இதுலேயே இன்னொரு டிஃபிகல்ட்டாக இன்னொரு இதுவும் சொல்லிடுறேன். என்னடா ஒரு கட்டத்தில் யாரையுமே அடிக்கவே கூடாதுன்னா இப்போ வந்து அடிக்கலாம் தப்பு இல்லைங்க. அதான் ரைட்டு. இப்போ வந்து அடிக்கிறது கூடுங்கிறான் அப்படின்னு அதான் சொல்லலை. சினாரியோ புரிஞ்சுக்கிங்க. புரியுதுங்களா? தாவா செய்யும் போது தான் அடிக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். புரியுதா நான் சொல்கிறது? பிரச்சாரம் செய்கிறீங்க. இப்போ நான் மைக்கில் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ என்னை அடிக்கிறான். இப்போ நான் திருப்பி அடிக்க மாட்டேன். புரியுதா? நான் மீட்டிங் போடுறேன், ஹக்க சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த நேரத்தில் ஒரு கும்பல் சூழ்ந்து என்னை அடிக்குது. அந்த நேரத்தில் நான் அடி மட்டும்தான் வாங்குவேன். புரியுதா? புரிஞ்சது? சொத்தை காப்பாற்றுவதற்கும் வீட்டுக்குள்ள புகுந்து வரும்போது அதை தற்காத்து கொள்வதற்கும் சண்டை போடுறது இஸ்லாம் வந்து அனுமதிக்குது. அதே தான் என்னுடைய ஸ்டாண்டும். கீழே கமெண்ட் போட்டுறாங்க, உன் வீட்டுக்குள்ள வந்தா என்ன பண்ணுவேன், வந்து பாரு என்ன பண்றேன், அதுக்கப்புறம் உனக்கே தெரிஞ்சிடும். சரியா? அப்போ வந்து விஷயம் என்னன்னா, அடிக்கிறது, அதாவது இந்த வீடுகள்ல இருந்து வெளியேற்றப்படுறதுக்கு வந்து அல்லாஹ் வந்து அனுமதி கொடுக்குறான். அது குர்ஆனே வந்து கொடுக்குது. அதே மாதிரி இவங்களுடைய அந்த நெஞ்சு தைரியத்தை பாருங்க. இன்னைக்கு அரபு உலகம் எல்லாரும் என்ன சொல்யூஷன் சொல்றாங்க? 2 நேஷன் சொல்யூஷன் தான். 2 நாடுகள் இருக்கட்டுங்க, ஏங்க அடிச்சுக்கிறீங்க, நம்மளாம் அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு போயிடலாம். இது திருட்டுத்தனம். இந்த 2 நாடுகள்னு நம்ம ஒத்துக்கிட்டா என்ன தெரியுமா ஆயிரும்? அல்லாஹ் எந்த ஊரை ஹராமாக்குனானோ அந்த ஊரை இவங்களுக்கு ஹலாலாக்கிறதுக்கு சமம். 2 நாடுன்னு ஒத்துக்கிட்டோம்னா மிகப்பெரிய துரோகம் அது. ஏன்னா பாலஸ்தீனுடைய நிர்வாகம் யார் இப்ராஹிம் நபியுடைய வாரிசுகளோ அவர்கள் கையில தான் இருக்கணும். இப்போ ஒருத்தர் சொல்லிக்கிறார், பாலஸ்தீனுடைய நிர்வாகம், அல்லாஹ் அக்பர், இவர் பிஜே, பாலஸ்தீன் வந்து இஸ்லாமியர்களுக்கே சொந்தம் கிடையாதுங்கிறார். அதெல்லாம் எங்க மேட்ரு, நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க, நாங்க பாத்துக்கிற விட்டுருங்க. சரியா? பாலஸ்தீனை கொடுத்தா குற்றம். பாலஸ்தீனை கொடுத்துட்டு நாங்க அங்கிருந்து நவுந்தா என்ன எவ்வளவு பெரிய குற்றம்னா, யூனுஸ் நபி ஒரு இடத்துல நபியா நியமிக்கப்பட்டு அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம அந்த இடத்த விட்டு நவுந்தா எவ்வளவு பெரிய குற்றமோ அவ்வளவு பெரிய குற்றம். கடைசியா அந்த சமுதாயம் எங்க போகும்? மீன் வயிற்றுக்கு தான் போகும். இப்போ நம்ம சார்பாக ஒரு சில ஹதீஸ்கள்லாம் வரும் பாருங்க. என்னுடைய சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் இருப்பாங்க, சத்தியத்துக்காக போராடி கொண்டே இருப்பாங்க, அவங்க ஷாம்ல இருப்பாங்க அப்படின்ட்டு அதை காமிச்சு வந்து முஆவியா வந்து ஆதாரமாக காமிச்சிருப்பாரு நிறைய இடங்கள்ல. சரியா? ஆனால் அந்த ஹதீஸ் ஆக்சுவலாக இவங்களுக்கு பொருந்தும். ஷாமுங்கிறது இந்த பைத்துல் முகத்தஸ் இவங்களுக்கு தான். ஏன்னா இவங்க பார்த்தீங்கன்னா அந்த காலத்திலிருந்தே தொடர்ச்சியாக இவ்வளோ அடக்குமுறை, எவ்வளோ மரணங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்லேயும் அண்ணன் எத்தனை அண்ணன் தம்பிகளை இழந்திருக்காங்க, எத்தனை பெண்களை இழந்திருக்காங்க. இன்னும் அவங்க தைரியத்தை இழக்காமல் இருக்காங்க. சுப்ஹானல்லாஹ். உண்மையிலேயே அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாராட்டி தான் ஆகணும், வேற இது இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா உலக மக்கள் கூட அவங்களுக்கு தீவிரவாத முத்திரை குத்தலை. புரியுங்களா? ஏன்னா மண்ணின் மைந்தர்கள் அவங்க. இன்னும் சொல்ல போனால் 4000 வருஷமா அவங்க இருக்கிறவங்க. இப்ராஹிம் நபி காலத்தில் இருந்தே இருக்கக்கூடிய வம்சத்தினர்கள் தான் பாலஸ்தீனியர்கள். இவங்க கூட டெம்பரரியா தான் வந்தாங்க போனாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா யாக்கூப் நபியிலிருந்து இவங்களுடைய அந்த காலகட்டம் வந்து தொடங்குது. யாக்கூப் நபி காலத்தில் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. மறுபடியும் அங்கிருந்து எகிப்துக்கு போய் 400 வருஷம் அங்கே இருந்தாங்க, ஃபிரௌனுக்கு அடிமையாக இருந்தாங்க. யூசுப் நபி காலத்தில் ஷிஃப்டிங் ஆயிடுச்சு. யாரு? பனி இஸ்ராயல்கள் இங்கே ஷிஃப்டிங் ஆயிட்டாங்க. அங்கிருந்து மறுபடியும் இங்கே வராங்க. யாரு? பனி இஸ்ராயல்கள் வந்து தூர்சினா மலையிலேருந்து கூட்டிட்டு வந்தாங்க மூசா நபி. அதுக்கப்புறம் கொஞ்சம் பீரியட் இவங்க இருக்கிறாங்க. ஒரு 1000 வருஷம் மட்டும்தான். இந்த 4000 வருஷத்தில் இவங்க இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈசா நபி வந்ததுக்கப்புறம் இவங்க கலகம் பண்ணுறாங்க. கலகம் பண்ணதுக்கு பதிலாக என்ன பண்ணுறான்? இந்த ரோமர்களை சாட்டி விட்றான். சாட்டி விட்டதுக்கப்புறம் அடி தெரிச்சு ஓடினவங்க தான் இப்போ தான் 1917 மறுபடியும் காலை எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. அப்போ இது மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ மண்ணின் மைந்தர்கள் யார் அப்படின்னா பாலஸ்தீன் மக்களுக்கு தான். அதனால் அவங்க வந்து உயிருக்கும் பயப்படுறதில்ல, அவங்க ஒன்றுமே பயப்படுறதில்ல. அல்லாஹ் அவங்களுக்கு வந்து இஸ்திகாமத் கொடுக்கணும், அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகள் கொடுக்கணும், அவங்களுடைய தியாகங்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கணும். இப்போ இதே வந்து குர்ஆன் கண்டிக்குது. இந்த மாதிரி வந்து யாராவது உங்கள்கிட்ட இருந்து பறிக்க வராங்க, அந்த நேரத்தில் நீங்கள் ஓடுறீங்க அப்படின்னா கண்டிக்குது. அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க 2வது அத்தியாயத்தில் 243, மரணத்திற்கு அஞ்சி தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறியவர்களை நீர் கவனிக்கவில்லையா? சாவுக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடுறாங்களே, அவங்கள நீ பார்க்கலையா? அவர்களோ ஆயிரக்கணக்கில் இருந்தனர், நீங்கள் மரணம் அடைந்து விடுங்கள் என்று அவர்களிடம் அல்லாஹ் கூறினான். செத்துருங்கடா இது இந்த மாதிரி ஓடுறதுக்கு பொட்ட பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சாபம் கொடுக்குறான். இது யாரு? நம்ம பனி இஸ்ராயல்கள் தான். அப்போ இவங்க என்ன பண்றாங்க? மரணத்துக்கு பயந்து வீட்டை விட்டு ஓடல. இவங்ககிட்ட இன்னைக்கும் வாகனம் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க? அவங்க துணிச்சலா அவங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த வசனத்தின் படி மரணத்திற்கு பயந்து வீட்டை வந்து அடுத்தவனுக்கு தூக்கி கொடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தரக்கூடாது அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ இது அடுத்தது என்ன நடக்கும்? இப்போ காசா வந்து இப்போ அடிச்சிருச்சு, 5000 மிசைல் விட்டாங்க, எதமோ போச்சு. இதை வந்து இவங்களே விரும்பினாங்க. யார்? இது வந்து இஸ்ரேலுக்கு இவ்வளோ பெரிய டேமேஜ் நடந்ததுன்னா இந்த டேமேஜை அவங்களே விரும்பினாங்க. அவங்க அடிக்கிறது பிளான் பண்ணதெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு.
நம்ம துண்டு ஒரு 45 கிலோமீட்டர் வந்து இவங்களால வந்து மொசாதுனால கண்காணிக்க முடியாம, அதுவும் பொக்லைன் எடுத்துட்டு வந்து பார்டர் வந்து கிராஸ் பண்ண முடியுமா? பக்கத்து காடு இருக்குல்ல, தோட்டம், நம்ம அது கூட எடுத்துட்டு டிராக்டர்ல எடுத்துட்டு கூட போக முடியாது. பக்கத்து காட்டுக்காரன் வந்துருவான், அங்க இருந்து ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவன் போன் அடிச்சு சொல்லிடுவான், யோ மாப்பிள்ள நம்ம காட்டுக்குள்ள எவனோ டிராக்டர் எடுத்துட்டு வராயான்ட்டு. இவனுக்கு பொக்லைன் எடுத்துட்டு போய் பார்டர் உடைக்கிறாங்க. எந்த கேட்ட இந்த இஸ்ரேலியன் பார்டர் வந்து உடைக்கிறாங்க. அவ்வளோ வீக்கான ஆர்மி. அப்போ ஆர்மி எங்கே போச்சு? இவங்களே விட்டாங்க. அடிங்க, நீங்கள் பண்ணுங்க, நாசம் பண்ணுங்க, பிணை கைதியாக பிடிங்க, எல்லாம் பண்ணுங்க. அதான் சொல்கிறல, இது ஒரு மிஸ் அட்வென்ச்சர் தான். ஆனாலும் கூலி இருக்கா அல்லாட்ட? இருக்கு. இது செய்வதற்கு அவங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. புரியுதா? அப்போ அந்த அடிப்படையில் அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னா, இப்போ இவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, காசாவுடைய அந்த சவுத் பொசிஷனோ நார்த் பொசிஷனோ முதல்ல பாதி காசாவை காலி பண்ணுங்கன்னு டைம் காலி பண்ணி, இங்கே எகிப்தில் வந்து இவங்களுடைய அந்த சிசிகிட்ட வந்து சொல்லி இந்த இடத்துல ஒரு பெருசாக ஒரு முகாம் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ ஒரு ஊரே நகரமே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. இப்போ இங்கே அடித்தா எங்கே ஓடுவோம்? இங்கே தான் ஓடி ஆகணும். அந்த பக்கம் ஜோர்டான் இருக்கு, அந்த பக்கம் ஓட முடியாது. இந்த பக்கம் இஸ்ரேல் இருக்கு, இந்த பக்கம் வர முடியாது. இந்த பக்கம் அடுத்தது தரை வழி தாக்குதல் நடத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கிறான் ஒரு 4 நாளாக. தரை வழி தாக்குதல் நடத்தினா என்ன நடக்கும்? காசா ஸ்ட்ரிப் முழுவதும் கைப்பற்றப்படும். என்ன காரணம் சொல்லுவான்? நீ உள்ள வந்து எங்களை 1000 பேர் அடிச்ச, நீ பலூன்ல பறந்துட்டு வந்து ஃபைட்டர் ஜெட்டவே சுட்டு வீழ்த்திடுவாங்க. இந்த பலூன் எல்லாம் வந்து உழுறு நம்புற மாதிரியே இருக்கு. இவங்க வந்து அவங்களுடைய அந்த கம்ப்யூட்டர்ஸை ஹேக் பண்ணி அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து உண்மையில அது கிடையாது. நானா இம்ரான் ஹுசைன் அதான் சொல்றாரு. நான் அதான் நினைச்சேன், ஃபர்ஸ்ட் நாளே அதான் நினைச்சேன். என்ன இஸ்ரேல் வந்து இவ்வளவு பெரிய ஆளு, சும்மா வேணுமோ பார்டர் இவன் பாட்டுக்கு தட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க எங்க போச்சு பார்டர்ல இருந்த ஆர்மி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாம்